அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய தமிழன் கட்சியின் சார்பாக திருச்சி மாநகரிலே தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த மின் பொறியாளர் கவின் அவர்களுடைய படுகொலையை கண்டித்தும், தொடர்ந்து தமிழகத்தில் நடைபெறும் ஆணவ மற்றும் கௌரவ கொலைகளை தடுக்க சட்டம் கொண்டு வர வலியுறுத்தியும் புதிய தமிழன் கட்சியின் சார்பாக இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கவின் என்ற இளைஞர் கடந்த மாதம் 27ஆம் தேதி திருநெல்வேலியில் வைத்து வெட்டி கொலை செய்யப்பட்டார். அதற்கு எதிராக நம்ம அன்றே 2 நாள் கழித்து அவருடைய இல்லத்துக்கு சென்று அவர்கள் குடும்பத்தினரெல்லாம் சந்தித்தோம். அதையும் தொடர்ந்து திருநெல்வேலியில் ஒரு போராட்டத்தை நடத்தினோம். இன்று ஒட்டுமொத்தமாக ஜாதிய கொலைகளையும் கௌரவ கொலைகளும் தமிழகத்தில் நடத்திவிட விடவே கூடாது என்பதற்காக ஒரு நிரந்தர சட்டம் ஏற்ற வேண்டும் என்பதற்காக இன்று போராட்டம் நடைபெற்று வருது. இது ஏதோ ஒரு பட்டியல் ஜாதியினருக்கான போராட்டம் என்பதால் பல பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இதை புதிய தமிழன் கட்சி அப்படி பார்க்கல. ஏதோ ஒரு ஜாதிக்கான ஒரு போராட்டம், ஒரு ஜாதியில வெட்டிட்டாங்க அதற்கான போராட்டம் என்று பார்க்கல. இது மனித உரிமைக்கான போராட்டம். இது பெண்கள் உரிமைக்கான ஒரு போராட்டம். காரணம், ஜாதி என்று என்னன்னே தெரியாத 2 பேர் காதலித்து தங்கள் வாழ்க்கையில யாரு கூட வாழணும்னு முடிவு செய்யும் போது அதை இங்கிருந்து ஒரு ஜாதி வெறி கூட்டம் வெட்டி கொலை செய்வது என்றால் அது வெறும் இந்த ஒரு ஜாதிக்கான பிரச்சனை கிடையாது. ஒட்டுமொத்த மனித தன்மைக்கான ஒரு பிரச்சனை. ஒரு பெண், ஒரு 27 வயது பெண்ணு, அது ஒரு மருத்துவர், தான் ஒருத்தரை விரும்புகிறார், ஆனால் வேற ஜாதி என்றால் சொந்த தம்பியை வெட்டி கொலை செய்யும் அவலம் உலகத்தில் வேற எந்த நாட்டிலையும் இருக்காது, இங்கே மட்டும்தான் இருக்கு. அப்போ அதை பார்த்து விட்டு சும்மா இருக்க முடியாது திராவிட கட்சிகளை போல். இந்த கலப்பு திருமணம் என்பது நாம் போன பேட்டியில் பேசும்போது சொல்லியிருந்தேன். கலப்பு திருமணங்களை புதிய தமிழகம் ஆதரிக்கவில்லை, அதை ஊக்குவிக்கவில்லை என்று. அது கொஞ்சம் சர்ச்சையாக கேட்டாங்க பத்திரிகையாளர்களாக, இப்படி பேசிட்டாரு என்று. அது தலைவர் அவர்கள் பல ஆண்டு காலமாக சொல்லி வருவதுதான். இங்கே திராவிட அரசுகள் வரும்போது 50 வருடமாக கலப்பு திருமணங்களை ஊக்குவிக்கிறோம், அதுக்கு கலப்பு திருமணங்கள் செய்தவர்களே அதுக்கு புதுசாக ஒரு பேர் பகுத்தறிவு திருமணங்கள் அப்படின்னு ஒரு பேரை வச்சுட்டு அந்த பகுத்தறிவு திருமணங்கள் செய்வர்கள் தங்கப்பதக்கம் கொடுக்குறோம், அரசுல சிறப்பு வேலை கொடுக்குறோம், பணம் கொடுக்குறோம் என்று ஊக்குவித்துட்டு திராவிட கட்சிகள் தான் ஊக்குவிச்சாங்க. வேற யாரும் நம்ம போய் போராடணுமா கலப்பு திருமணம் செஞ்ச தங்கப்பதக்கம் கொடுக்கணும்னு கேட்டோமா? எங்க ஜாதியில பொண்ணே இல்லை, அதனால இப்போ கலப்பு திருமணம் செஞ்சா பொண்ணுக்கு மெடல் கொடுங்கன்னு யாராவது கேட்டோமா? தேவேந்திர குல கேட்டாங்களா, பறையர் கேட்டாங்களா, அருந்ததியர் கேட்டாங்களா? யாரும் கேட்கல. நீங்களே தான் இது ஒரு ஜாதி ஒழிப்புக்கான ஒரு கருவி நீங்களே புதுசாக கண்டுபிடிச்சிக்கிட்டீங்க. கண்டுபிடிச்சு கலப்பு திருமணம் செய்தா தங்கப்பதக்கம் கொடுக்குறோம், கலப்பு திருமணம் ஜாதி ஒழிப்புக்கான ஒரு கருவியை ஊக்குவித்தது நீங்கள். நாங்க அதை ஏன் வேண்டாம் என்று சொன்னா இப்ப இங்க நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் தான் அது. அதோடைய பதில் தான் அது. நீ சொல்லிட்டு போயிட்ட. இந்த ஆட்சியில கூட ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதியில சொல்லியிருக்கிறாரு, சரி இப்போ 2 பேர் காதலித்திருக்கிறாங்க, ஜாதி தெரியாம காதலித்திருக்கிறாங்க, அவனை கொலை பண்ணிட்ட, நீ என்ன பதில் பண்ண? நீ உனக்கு என்ன அதுக்கு பதில் என்ன இருக்குது? இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் அதுக்கு ஒரு பதில் சொல்லணும். கொலை செய்யப்பட்டது யாரு? தேவேந்திர குல சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர். உடுமலைப்பேட்டையில் சங்கர் என்ற தேவேந்திர குல சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர், இளவரசன் பறையர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர். இழப்பு எங்க பக்கம். அப்புறம் ஜாதி வெறி கூட்டத்தை எதிர்த்து அவங்க எதிர்ப்பை சந்திக்கிறதும் நாங்க. நீ கலப்பு திருமணம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனைன்னு வந்த உடனே தொடர்நடுங்கி மாதிரி ஓடி போய் உட்கார்ந்துக்கிட்டா புதிய தமிழகம் எப்படி பார்த்துட்டு இருக்கோம்? அந்த ஒரு ஜாதி வெறியை எதிர்ப்பதற்கு துணிவில்லாத திராவிடம்னு எதுக்கு இருக்கிற நீ? உங்களை யாராவது கேட்டாங்களா ஜாதி மறுப்பு திருமணங்களை ஊக்குவிக்க சொல்லி? யாரும் கேட்கல. இல்ல, அப்ப நீ ஊக்குவிச்சு இங்க ஒரு பிரச்சனை கொலை நடந்ததுக்கு அப்புறம் நீ விட்டுட்டு ஓடிடுவேன். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை நாங்க தான் எடுத்து போராட வேண்டியது இருக்கு. நாங்கள் எங்கள் சமூக நீதிக்காக போராடுவதா, இடஒதுக்கீடுக்காக போராடுவதா, எங்க பட்டியல் இடத்துக்காக போராடுவதா, இல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி கொலை பண்ணிட்டான்னு திருப்பி அந்த ஜாதி வெறி கூட்டத்துக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறதா எங்களுடைய வேலையா? இது எல்லாம் திராவிடம்னு அன்னைக்கு 50 வருஷத்துக்கு பேசின அதே நீட்சி தான் இன்னைக்கு இருக்கு. அதே கட்சி தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு. இருந்தும் அதற்கு அவங்களுக்கு ஒரு தீர்வு சொல்ல தெரியல. அவங்கெல்லாம் பயந்து ஒரு ஜாதி வெறி கூட்டத்துக்கு எதிராக பயந்து போய் அடங்கி இருந்துடுறான். அவனுடைய திட்டமே என்னன்னா, கலப்பு திருமணம் எங்க போய் சொன்னான்? எஸ்சி தெருவில் போய் தான் சொல்லுவான் கலப்பு திருமணம் செய்யுங்கன்னு. அதே பிசி தெருவில் எம்பிசி தெருவில் போய் ஜாதிக்கு கொம்பு சீவி விடுறது. இங்க ஜாதியே இல்லைன்னு ஜாதி எங்க ஒழிச்சான்? நேரா எஸ்சி தெருவில் தான் நம்ம ஜாதி அடையாளங்கள் எல்லாம் ஒழிச்சது. மாறாக பிசி தெருவில் போய் ஜாதி தலைவருக்கு சிலை வைக்கிறது, அரசு விழா எடுக்கிறது, குரு பூஜை நடத்துறது,
போய் இந்து மதம் நம்மளாம் இந்து கிடையாதுன்னு இந்து மதத்தோட இருக்கிற எல்லா உரிமைகளையும் நம்ம மக்களை இலக்க வைக்கிறது எங்க போய் பேசினா? எஸ்சி திருவிழா வந்து பேசினா. மாறாக அங்க நம்ம கிட்ட இருந்த கோவில் உரிமைகள் எல்லாம் பிரிச்சு அவங்ககிட்ட கொடுத்துட்டான். இதுதானே திராவிடம். அப்ப நீ யாருக்கான திராவிடமா இருக்கிற? நீ ஸ்டாலின் அவர்களுக்கு அறிக்கை விடுவதற்கு என்ன? நேற்று ஒரு தினம் ஒரு சமூக வலைத்தளங்கள்ல திமுகவுக்கு எழுதுகிற ஒரு ஃபேக் ஐடி, அவன் கொச்சை எழுதுறவன், அவன் மாரடைப்பு வந்து செத்துட்டான். அதற்காக ஒரு 2 பக்கத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை எழுதுறாரு. அவருக்கு இரங்கல் அறிக்கை எழுதுறாரு. அவ இத்தனை நாளா முகம் காட்டாம எல்லா கட்சிக்காரங்களையும் கொச்சையாக பேசிக் கொண்டிருந்த ஒருத்தன், ஃபேக் ஐடியா இருக்கிறவன், இன்னைக்கு செத்ததுக்கு அப்புறம் தான் அவனோட முகம் கொண்டு வந்து காட்டுறாங்க. அவனுக்கு ஒரு இரங்கல் அறிக்கை எழுதி தெரிந்த ஸ்டாலின் அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடே பேசிக் கொண்டிருந்த ஒரு கவினுக்கு ஒரு இரங்கல் அறிக்கை எழுதி தெரியலையா? அப்படி என்ன அந்த ஜாதி மேல ஒரு பாசம் உங்களுக்கு? கொலை செய்த ஜாதிக்கு மேல அவங்க ஓட்டு போட முடியாதுன்னு போயிடுவாங்களா? வெறும் ஸ்டாலின் மட்டும் கிடையாது, அதிமுகவும் இதே நிலை தான். தேர்தல் அரசியல் எல்லாம் நாங்க எல்லா நேரத்திலையும் பாக்குறது கிடையாது. எங்க மக்களுக்கு பாதிப்புன்னா அந்த பாதிப்பை எல்லாத்தையும் தோல்வி வச்சு தான் காட்ட வேண்டியது. ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்தார்? அதுக்கு ஒரு இந்த மாதிரி திருமணங்கள் செய்யும் போது இந்த மாதிரி கொலை செய்வதை தவறு என்று சொல்ல வேண்டியதானே? அவர் என்ன தடுக்குது? உங்களுக்கு அவங்க ஓட்டு போட்டுறாங்களா? அந்த கொலை செய்த ஜாதி உங்களுக்கு ஓட்டு போட்டுறாங்களா? எந்த தேர்தலில் உங்களுக்கு எடப்பாடி அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க? 2019 போடல, 21 போடல, 24 சுத்தமா போடல. இன்னைக்கு நீங்க திருநெல்வேலியிலையும் சங்கரங்கோவிலையும் கருப்பு கொடி காட்டி செருப்பை தூக்கி காட்டிட்டு இருக்க அதே ஜாதி தான். அப்படி இருக்கும்போதே பேசுறதுக்கு உங்களுக்கு தயக்கம் இருந்தா நீங்க ஆட்சிக்கு வந்தா என்ன நிலைமையில் இருப்பீங்கன்னு நாங்க யோசிக்க வேண்டியது இருக்குது இல்ல? எல்லா நேரங்களிலும் தேர்தலே பார்த்துட்டு நீங்க தேர்தலே பார்த்துட்டு இருக்கலாம். ஆனா நாங்களும் தேர்தலை பார்ப்போம். உங்களுக்கு ஓட்டு எப்படி வரணும்னு நீங்க முடிவு பண்ணிக்கோ. அந்த ஜாதி ஓட்டு போடாது, இந்த ஜாதி ஓட்டு போடாதுன்னா போன முறை வாங்கின 10% கூட வராம போயிடும். அதையெல்லாம் நீங்கள் அப்படி சராசரியாக நீங்க கடந்து விட்டு போன மாதிரி நாங்கள் கடந்து விட்டு போவோம் என்று நினைக்கிறாரு. அதுவும் புதுசா ஒரு நடிகர் வராரு, அவர் எதுக்கு வாயை திறப்பாருன்னே தெரியாது. எல்லாத்தையும் தோலுரித்து காட்ட வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். இப்போ வந்து நேற்று நான் பேசிட்டேன், திருநெல்வேலியில ஒரு ஜாதி தான், அந்த ஜாதியை குறிப்பிட்டு பேசிட்டேன். நான் அந்த ஜாதியில் இருக்கிற 30 லட்சம் பேரும் அருவாளை தூக்கிட்டு வரான்னு நான் சொன்னேன். எல்லா கொலையும் 60 கொலை நடந்திருக்குது. 60 கொலை ஒரு ஜாதியை சேர்ந்தவர்கள் இன்னொரு ஜாதி நடத்துறாங்க. தேவேந்திர குல வேளாளர்கள் 60 பேர் கடந்த 4 வருடத்துல ஜாதி ரீதியாக கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னா நான் பேசித்தான் ஆகணும். அது எப்படி பேசாம இருக்க முடியும்? யார் கொலை செய்தார்கள் என்ற கேள்வி இருக்குது இல்ல? அப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் கொலை செய்துன்னு பேசினா அது உடனே அவர்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. அவங்க கொந்தளிக்கிறதெல்லாம் நம்ம பெருசா கண்டுக்கல. நீ 30 வருஷமா நீ என்ன பண்ண பார்த்துட்டு தான் இருக்கிற, உன்னால அதெல்லாம் முடியாது. ஆனா இந்த ஒரு வழக்கு போட்டு வச்சிருக்காங்க, அவங்களை திருப்திப்படுத்த வேண்டும்ங்கிறது வழக்கு. அந்த வழக்கு ஒன்றும் பெருசா நடக்கல. ஆனா அந்த நோக்கம் இருக்குது இல்ல, இவர்களை திருப்திப்படுத்த வேண்டும், ஒரு ஜாதி வர கும்பலை வந்து திருப்திப்படுத்த வேண்டும் என்று ஒரு வழக்கு போட ஒரு காவல்துறையுடைய நோக்கம் இருக்குது இல்ல, அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு ஜாதியுடைய பெயரை சொல்லி அவர்கள் தான் ஜாதிய குற்றங்கள் செய்கிறார்கள் என்று பேசினா வழக்கு போடுவியா? அப்படி பார்த்தா மொத்த திக காரனும் மொத்த திமுக காரனும் பார்ப்பான்னு பேசுனதுக்கு எல்லாரும் உள்ளதாங்க இருக்கணும். ஏன் பிராமணரையும் பார்ப்பானை மட்டும் தான் திட்டுறதுக்கு உரிமை இருக்குதா? மற்ற ஜாதிகளுடைய அட்டூழியங்களை எல்லாம் கொலை செய்வதையெல்லாம் பார்க்கறது பேசுறதுக்கு உரிமை கிடையாதா? உங்க திராவிடத்துல அப்படி பார்ப்பானுக்கு மட்டும் தான் திட்டணும்னு என்ன உரிமை எழுதி வச்சிருக்கீங்களா? எல்லா ஜாதியும் தானே அந்த ஜாதி அட்டூழியம் பண்ணுது. பார்ப்பான கொலையா பண்ணா அவன் வேற மாதிரி ஒரு இது பண்றான்னா இங்க பார்ப்பான் கொலை நடக்குது, 60 கொலை நடந்திருக்குது. அப்ப அந்த ஜாதியை குற்றவாளின்னு அந்த ஜாதி சொல்லி தான் பேச முடியும்னா பேசிதான் ஆகணும். அதுக்கு நீ வழக்கு போடு, என்ன வேணாலும் போடு, நாங்க பாத்துக்குவோம். என்ன அந்தமான் சிறையில் தூக்கிலியா போட போறீங்க? அதனால இந்த அரசுகள் இதையெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இது போன்ற கொலைகள் தடுப்பதற்கு உடனடியாக ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும். அது வெறும் சட்டம் என்றால் இப்ப தமிழ்நாட்டில் எப்படி சட்டங்கள் எப்படி இருக்குதுன்னா, சட்டங்கள் காகிதத்துல தான் இருக்குதே தவிர அதை அமல்படுத்துவதற்கு நம்ம தான் போராடணும். இவர் அந்த சட்டத்துல சேரு, இவர் அந்த கூட்டத்தில் சேரு என்று போராட வேண்டிய நிலைமைக்கு தான் நம்ம வச்சிருக்கோம். அது போல இல்லாம இந்த ஒரு கொலை என்றால், ஒரு ஆணவ கொலை என்றால் அதை தூண்டிவிட்டது யாரு, அதை சுத்தி இருந்தவங்கெல்லாம் யாரு, சமூக வலைத்தளங்களில் அதற்கு ஆதரவாக எழுதுவர்கள் யாரு, இதெல்லாம் மொத்தத்தையும் அந்த வழக்கில் சேர்த்தால் மட்டும்தான் இது போன்ற பேசுபவர்கள் எல்லாம் அடங்குவார்கள். அவங்களை அடக்க வேண்டியது அரசனுடைய கடமை. அந்த கடமையை நீங்க தவறி விடக்கூடாது என்பதுதான் புதிய தமிழத்தோட கோரிக்கை. இப்போ வந்து தென் தமிழகத்துல எல்லாருக்குமே தெரியும் ஜாதி பிரச்சனைகள் இருக்கு, ஜாதி கொலைகள் நடக்குது, ஜாதிகள் பிரச்சனைகள் இருக்குன்னு. ஐயா அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் சொன்னது போல திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் இந்த 5 வருஷத்துல 633 வன்கொடுமை சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்போ ஒட்டுமொத்த தென் தமிழகம் என்று பார்த்தால் அது 2000க்கு மேல தாண்டும். இதற்காக அந்த வன்கொடுமை நடந்துட்டா அந்த அரசு வந்து ஒரு நிவாரண நிதி கொடுக்கும், 4 லட்சம் 5 லட்சம் கொடுப்பாங்க. நீதி வாங்கி தர மாட்டான், நிதி மட்டும்தான் கொண்டு கொடுத்து சமாதானப்படுத்துறதுக்கு வருவான். அப்படி கொடுத்தது மட்டுமே 20 கோடியே தாண்டி இருக்குது.
அப்படி இருக்கும்போது கூட சபாநாயகர் வந்து தென் தமிழகத்துல ஜாதி பிரச்சனையே நடக்கல அப்படிங்கிறார். யாரை ஏமாத்துறீங்க நீங்க? செத்தவனுக்கும் தெரியும் ஜாதி பிரச்சனை தான், கொன்னவனுக்கும் தெரியும் ஜாதி பிரச்சனை. சுத்தி நின்று பாக்குற அத்தனை திருநெல்வேலிக்காரன், தூத்துக்குடிக்காரங்க எல்லாத்துக்கும், திருச்சிக்கு தெற்கே இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருந்தும் ஜாதி கொலைகள் நடக்கவில்லை என்று யாரை ஏமாற்ற பார்க்கிறீங்க? முதல்ல ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை இருக்கு என்று உணர்ந்தால்தான் அதற்கான தீர்வு காண முடியுமே தவிர அப்படி பிரச்சனையே இல்லை என்று பேசிவிட்டு மூடி விட்டு சென்று விட்டு அது தீர்வே வராது. காவல்துறைன்னு எழுதுறாங்க. இப்ப கவின் ஏன் கொலை செய்யப்பட்டார்? அவங்க அக்கா கூட, அந்த சுர்ஜித்துங்கிற அக்கா கூட இந்த பையன் பேசினா அதனால கொலை செய்யவிட்டா. இது ஜாதி கொலை இல்லையா, தனிப்பட்ட பகையா. அப்புறம் வந்து வேற கீழ நத்தத்துல ஒரு பையன் கொலை செய்யப்பட்டான்னா அவன் ஆடு திருடுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தான், அதற்காக இவர் வந்து வெட்டிட்டாரு, இதுவும் தனிப்பட்ட பகை. இப்படி எல்லாமே தனிப்பட்ட பகையில 60 கொலை வந்து ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியை செஞ்சிருக்குங்கிறது தான் இவங்களுடைய கணக்கு. இப்படி எழுதி எந்த ஜாதி ரீதியான கொலையும் இங்க நடக்கவில்லை என்பதுதான் இவர்களுடைய கணக்கு. இதெல்லாம் ஒரு ஐபிஎஸ் படித்தவர்கள் செய்யற வேலை கிடையாது. ஐபிஎஸ் படித்தவர்கள் செய்தால் கொலை தண்டனை வாங்கி கொடுத்தது மட்டும் கிடையாது, கொலைகள் எப்படி தடுக்கணும்னு பார்க்கணும். எப்படி தடுக்கிறது என்றால் கொலைகள் ஏன் நடக்குது, யார் செய்கிறார்கள், எப்படி அவர் செய்கிறார்கள் என்று பார்க்கணும். அப்போ ஒரு ஜாதியை சேர்ந்தவர்கள் திட்டமிட்டு இன்னொரு ஜாதியை, 60 கொலை என்பது சாதாரண விஷயம் கிடையாது. 4 வருடத்துல தேவேந்திர குல வேளாளர்கள் ஒரு ஜாதியை சேர்ந்தவர்களால் மட்டும் 60 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இந்தியாவிலே இந்த மாதிரி ஒரு ஜாதி, ஒரு பெரிய கலவரம் வந்தா கூட 60 பேர் சாக மாட்டான். இப்ப நான் பேசிட்டனாலதான் கலவரம் வருதுன்னு பல பேர் பேசிட்டு இருக்காங்க. அவனுக்கு கொலை பண்ணும்போது வராத கலவரம் நான் பேசிட்டா வந்துடுமா? அப்படி என்ன கலவரம் வந்துச்சு? நான் பேசி முடிச்சு ஒரு 10 நாள் ஆச்சு, ஒரு கலவரம் வரல. நீ பேசி நான் உங்களை பத்தி பேசினால கலவரம் வந்துச்சுன்னா அதுக்கு நீங்க தான் காரணமே தவிர நான் காரணம் கிடையாது. எங்க மேல கொலை செய்யும் போது எந்த கலவரம் வரல. இல்ல, நாங்க அமைதியா அரசை நம்பி இந்த சட்டத்தை நம்பி தான் இருக்கிறோம். ஆனால் அந்த சட்டத்தை நம்பி நான் பேசணும்னு கலவரம் வந்துடும். யாரு கலவரம் பண்ண போற? நீ தான் பண்ண போற. நீ அதுக்காக தான் இருக்கிற. அதான் உன் ஜாதியோட பெருமையா நினைச்சிட்டு இருக்கிற நீ. இவர்கள் எல்லாம், இந்த அரசுகளும் அரசியல் கட்சிகளும் அனைத்து ஜாதியர்களும் எல்லா ஜாதியும் தான் எதிர்க்கணும். எல்லா ஜாதிகளும் இப்படி பண்றது கிடையாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஜாதிகள் செய்வதை எல்லாரும் எதிர்க்கணும். இந்த ஜாதி வெறி கூட்டங்கள் சில ஜாதிகள் தான், 1-2 ஜாதி தான் தமிழ்நாட்டிலே மொத்தமா இந்த ஆணவ கொலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுவும் சொல்ல போனா ஆணவ கொலைகள் எல்லாம் அதிகம் பாதிப்படுவது வந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயமோ பறையர் சமுதாயமோ கிடையாது. அது வந்து கவின் இறந்தாலோ சரி, இளவரசன் இறந்தாலோ சரி, உடுமலை சங்கர் கொலை செய்யப்பட்டாலோ சரி, அதெல்லாம் பெரிய பிரச்சனைகள் ஆகுது. அதெல்லாம் ஊடகங்கள் கவனத்துக்கு, மக்கள் கவனத்துக்கு வந்து விடுது. ஆனால் நூற்றுக்கணக்கான பெண்கள், அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதிய பெண்கள் இந்த போல வேற ஜாதி பெண் ஆணை வந்து திருமணம் செய்து கொண்டான், வேற ஜாதி பெண் ஆணை வந்து காதலிக்கிறான் என்பதற்காகவே கணக்கில் இல்லாம எத்தனையோ 100 பெண்கள் கிணத்துல விழுந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, தூக்கில் தொங்கி கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, தூக்க மாத்திரை சாப்பிட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் எந்த எண்ணிக்கையிலையும் வராம போயிடும். அதனாலதான் சொல்றோம், இது ஒரு பெண் உரிமைக்கான ஒரு பிரச்சனை. இதனால அதிகம் பாதிக்கப்படுவது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினுடைய பெண்கள் தான். அவர்களுடைய உரிமையை தான் இது பறிக்குது. அப்படின்னா வெறும் பெண் உரிமை பேசுறவர்கள் மட்டும் பேசிவிட்டு இதை போய்விட முடியாது. இதற்கு ஒட்டுமொத்தமாக தீர்வு காண வேண்டும் என்றால் கடுமையான சட்டங்களும் சமூக மாற்றங்களும் வந்து தீர வேண்டும். அதற்காக புதிய தமிழகம் முதற்கட்டமாக இந்த திருச்சியில் போராடிட்டு இருக்கோம். அதை வென்றெடுக்கும் வரை புதிய தமிழகம் கட்சி போராடி கொண்டே இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.